அதனால்தான் இந்த கோயில்களிலே இந்த அலங்காரங்கள், விழாக்கள் இதெல்லாம் பெருமை பெறுகின்றன. அதை சார்ந்து தான் சிவ வழிபாடு என்ற அளவிலே கொண்டு வந்துவிட்டு திருவிழாக்கள் எல்லாம் குறைவில்லாமல் நடக்க வேண்டும் என்றார்கள். அந்த விழா காலத்திலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோயிலுக்குள்ளே இருந்த பெருமான் வெளியே எழுந்தருளும்படியாக பல்வேறு வடிவங்கள் செய்து அதையும் உலோகத்தினாலே வார்த்து அதனுள்ளே பிராண பிரதிஷ்டை செய்து சிவதத்துவம் அதிலே கலந்திருக்கிறது என்று எல்லோரும் பாவித்து அந்த பாவனையினாலே பெருமானே அதிலே குடிகொண்டிருக்க அவரை வீதிகளிலே எழுந்தருளச் செய்தார்கள். இப்படி திருவிளையாடல் நிமித்தமாக எம்பெருமான் புனைந்தருளிய வேடங்கள் என்று ஒரு பட்டியலிட்டு அதை 25 என்ற ஒரு கணக்கிலே வைப்பார்கள். அதற்கு மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர். சிவபெருமான் 5 நிலைகளிலே நமக்கு உலகத்தினுடைய படைப்பு, காத்தல், அழித்தல் இந்த தொழில்களை செய்கிறார். பிரம்மனாக தானே இருந்து படைப்பதும், திருமாலாக தானே இருந்து காத்து தருவதும், ருத்ரனாக தானே தோன்றி சம்ஹாரம் செய்வதும் இந்த 3 இது பிரசித்தமாக நாம் எல்லாம் அறிந்தது. இது போக திரோதானம் என்று மறைக்கும் தொழிலை செய்வதற்கு மகேஸ்வரன் என்ற ஒரு வடிவத்தை எடுத்து அனுகிரகம் அருளும் பொருட்டு சதாசிவனாக காட்சி தருகிறார். அனுகிரகம் செய்யக்கூடிய வடிவம் சதாசிவம் என்று பெயர். அவர் இந்த 5 முகங்களோடையும் காட்சி தருவாராம். இந்த 5 முகங்களாவன சத்யோஜாதம் தொடக்கமான 5 முகங்கள். மேற்கு நோக்கி சத்யோஜாத முகம், கிழக்கு நோக்கி தத்புருஷ முகம், தெற்கு நோக்கி அகோர முகம், வடக்கு பார்த்தபடி வாமதேவம், மேலே வடகிழக்கு மூலையில் ஈசான்யத்தை பார்த்தார் போல ஈசான முகம். இந்த 5 முகங்களோடு எம்பெருமான் காட்சி தருகிறார். 10 திருக்கரங்களோடு பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வடிவம் முகத்திலிருந்து ஒவ்வொரு முகத்திலிருந்தும் 5 திருவேடங்கள் வெளிப்பட்டனன்னு சிவாகமங்கள் சொல்லுகின்றன. ஈசான முகத்திலிருந்து ஒரு 5 முகங்கள், தத்புருஷத்திலிருந்து 5 முகங்கள், சத்யோஜாதத்திலிருந்து 5 முகங்கள்னு இப்படி 5 வெளிப்பட்டது. இந்த 5 25 பெருக்கி 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். திரோதானம் செய்பவன் மகேஸ்வரன் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது மறைப்பை நீக்குவது மகேஸ்வரனுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டால், இவர்தான் அதுவரையில் மறைந்திருந்த அறியாமையை நீக்கினார். இப்படி வேடம் தரித்து வந்துதான் ஒவ்வொரு இடத்திலையும் அறியாமையை நீக்கி அனுகிரகம் பண்ணினார். அதனாலே இவற்றை மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று அழைக்கிறோம். இது போக இன்னும் நிகழ்த்திய பல்வேறு திருவிளையாடல்களை 8 பெருக்கி 64 மூர்த்தங்கள் என்று அது ஒரு கணக்கு தனியாக உண்டு. அது அட்டாட்ட மூர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். 8 8 பெருக்கினால் 64 மூர்த்தங்கள். அதிலே மத்ஸ்யத்தை சம்ஹாரம் பண்ணினது, ஒவ்வொரு அவதாரத்தையும் சம்ஹாரம் பண்ணுவதற்கு ஒரு வடிவம் எடுப்பார். முதல் 5 தசாவதாரத்தில் முதல் 5 அவதாரங்களை சம்ஹாரம் பண்ணினார். மத்ஸ்யாவதாரத்தை சம்ஹாரம் பண்ணினார். அதனுடைய கண்ணை மட்டும் கீறி கை விரலுக்கு மோதிரமாக போட்டுக்கொண்டார். கூர்மத்தினுடைய அந்த ஓட்டை பிளந்து அதை கழுத்திலே மாலையாக ஒரு பதக்கம் மாதிரி இருந்தது, அதை போட்டுக்கொண்டார். திருமால் என்னென்ன பாகத்திலே பலம் இருக்குன்னு நினைத்து கொண்டு ஆணவப்பட்டானோ அந்த பாகத்தை எல்லாம் பங்கம் பண்ணினார் சுவாமி. வராகமாக அந்த பூமியை தன்னுடைய கொம்பில தானே வைத்து தாங்கினார். இந்த கொம்பினுடைய பலத்தினாலே பார்த்தவர்களை எல்லாம் முட்டித்தள்ள அதை வளைத்து ஒடித்து அதையும் கழுத்திலே ஆபரணமாக பூண்டு கொண்டார். சரபபக்ஷியாக எழுந்தருளி நரசிம்மத்தினுடைய கர்வத்தை பங்கம் பண்ணினார். சட்டநாதராக எழுந்தருளி பெருமான் வாமனமூர்த்தியினுடைய வளர்ந்து கொண்டே போன அந்த முதுகுத்தண்டை வளைத்து ஒடித்தார். இப்படி முதல் 5 அவதாரங்களும் முழுமை பெறாததாக பறவையும் மிருகமுமாக வந்தபடியினாலே அவற்றையெல்லாம் நிகிரகம் பண்ணினார். ஏனைய 5 அவதாரங்கள், பரசுராமன் தொடக்கமான அவதாரங்கள் எல்லாம் அது உபதேசம் பண்ணால் பெறக்கூடிய அளவிலே இருந்தபடியினாலே அவர்களுக்கெல்லாம் சிவஞானத்தை உபதேசம் பண்ணி அவர்கள் சிவபூஜை செய்யும்படியாக செய்து அனுகிரகத்தினாலே அந்த அவதாரங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணினார்.